காட்டில் நம்ம டிஸ்கவரிலாம் பார்த்துருப்போம்ல, ஹைனா கூட்டம் வந்தாலே எல்லா விலங்குகளுக்கும் பயம் வந்துடும். எப்போ அது கூட்டம் கூட்டமாக பைத்தியம் மாதிரி கடிச்சு குதறி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். ஆனால் சிங்கத்துக்கு பயம் இருக்காது. ஏன்னா சிங்கத்தோட வேல்யூ அதுக்கு தெரியும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து விஷ்ணு விஷால் சார் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. கட்டா குஸ்தி 2 படத்தோட ப்ரொமோஷனுக்கு இன்டர்வியூவில் ஒன்றில் பேசியிருந்தாப்புல. அதில் ரஜினி சார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவரை ப்ரெஷர் பண்ணுறாங்க. அதுக்கான தேவையே இல்லை, நீடே இல்லை. இது சினிமா ஒரு 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 பாசிட்டிவான மீடியம். தமிழ் சினிமாங்கிறது ஆரோக்கியமாக, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப தவறுங்கிற மீட்டரில் அவர் பேசியிருந்தார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த இரால தமிழ் சினிமாவோட வரம் நான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பர்சன், சூப்பர் ஸ்டாராக இருக்க ஒருத்தர், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பீக்காக இருக்க ஒரு பர்சன் இனி கிடைக்க போகிறது இல்லை தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அப்போ அவரை நம்ம கொண்டாடணும், ப்ரைஸ் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் சோஷியல் மீடியாவில் வச்சு அவரை ப்ரெஷர் பண்ணி சும்மாவே அவரை ப்ரெஷரில் வச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு கூட்டம் வச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அதுக்கு எதிராக கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். மெஜாரிட்டி நடிகர்கள் பேசாமல் இருக்கலாம். ஆனால் விஷ்ணு சார் படத்தோட ப்ரொமோஷன் நேரத்தில் இது பேசுனது ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கும் வந்து கூட்டம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பெருமைக்குரிய விஷயம், ப்ரௌடான விஷயம் என்ன அப்படின்னா, சார் வந்து நான் பேக் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது தான். ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன நீ ரஜினி சார் மட்டும் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிற, விஜய் சார் வந்து நீ விஜய்னு சொல்லியிருக்க அப்படின்னு. அது இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுங்க பிரதர், எனக்கு வயசு ரொம்ப ரொம்ப கம்மி விஜய் சாரோட கம்பேர் பண்ணுறப்ப. அப்போ நான் வந்து விஜய் சார்னு சொல்லலாம். இல்லை அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறப்ப மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் சார் அப்படின்னு பேசலாம். ஆனால் சினிமாவில் இருக்கவங்க, டேலண்ட்டில் பீக்காக இருக்கவங்க, ஹிட்டான படங்கள் கொடுத்தவங்க, தன்னோட வேல்யூவை உணர்ந்தவங்க, வார்த்தைக்கு வார்த்தை மரியாதைக்குரிய மாண்புமிகு சி ஜோசப் விஜய் சார்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. இல்லை, விஜய் சொல்லி ஒரு கேஷுவலா மிக சாதாரணமா ஒரு பாசிட்டிவ் வேலை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்குமே வந்து கடிக்கிறது அப்படிங்கிறது அப்படிலாம் பார்த்தெல்லாம் பேசவே முடியாது. உங்களுக்கு அவரு என்ன சொல்றது, நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற தலைவரா இருக்கலாம். ஆனா சக நடிகரா அவருக்கு விஜய் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸ் அவரு. ஸோ விஜய் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறுமே கிடையாது. எல்லா சைடும் எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இருக்கீங்க. இது நல்லதே கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, விஷ்ணு விஷால் சார் அவரோட டேலண்ட் மேலே அவருக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் கூட சமரசமே இல்லாமல் நான் பேசுனதில் தப்பு இல்லை அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் அவர் பேசியிருக்காரு. ஆனால் மெஜாரிட்டியான நடிகர்கள் இங்கே அவங்களால பேச முடியல, தவறுன்னு தெரிஞ்சுமே. எனிஹவ், இந்த மாதிரி பேசுகிற நடிகர்களுக்கு என்னோட பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த தைரியம் நிறைய பேருக்கு வர்றது கிடையாது. ஏன்னா உங்க சரி தவறே கிடையாது, நீங்க பேசுற விஷயங்கள் சரி. ஸோ அப்போ நீங்க தாராளமா உண்மையை பேசலாம். மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு பிடிக்கும். ஏன் அப்படின்னா, விஜய் சாரோட ரசிகர்களை பகச்சிக்கிட்டா இங்க படமே ரிலீஸ் பண்ண முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மீன்ஸ் பகச்சிக்கிறதுன்னு இல்லை, விஜய் சாரை பிரைஸ் பண்ணாம ஒரு ஃப்ரேம்ல சின்னதா வைக்காம தமிழ் சினிமாவில் படமே ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மோடு இருக்குல்ல, அதுதான் அராஜகத்தின் உச்சகட்டம்.